வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி வாழைப்பூ கோலா உருண்டை செய்யலாமா? அதுக்கு பாருங்கள், ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி நம்ம ஒரு தண்ணியில் மஞ்சத்தூளை போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம், கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த வாழைப்பூவை நல்லா புழிஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். ரொம்ப நேரம் ஆகாது இது பண்ணுறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி பூரா வற்றி வாழைப்பூ வெந்துடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம்னா நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம்தான். பாருங்கள், தண்ணி பூரா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு இது சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தழை, இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலையை கொஞ்சம் மிக்சியில் நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம் எல்லாத்தையும். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க நல்லா ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த எல்லா பாலையும் நம்ம உருட்டிக்கிட்டோம். இப்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இதை நல்லா நம்ம சிம்மில் வச்சு பொரிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போது அடுத்தடுத்து எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு பொரிச்சாதான் உள்ளே நல்லா வேகும். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு வாழைப்பூ கோலா உருண்டை. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, நான் ஒரு 19 உருண்டை பிடிச்சேன். இது டேஸ்ட்டு பார்க்குறேன்னே 4 உருண்டையை சாப்பிட்டாங்க. இது வீடியோக்காக வச்சுருந்தேன். இல்லாட்டி சுட சுட பொரிக்கும் போதே காலியாகிருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.